ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமேஸ்வரி என்னதான் கார்த்தி ரொம்ப கெட்டவன் அப்படின்னு நம்ம ரேவதி கிட்ட சொன்னாலும் ரேவதியோட மனசு கொஞ்சம் கூட மாறவே இல்லை. எதிர்க்கு எதிரி நண்பன் சொல்லிட்டு ஈஸ்வரியும் சூர்யாகலாவும் போகிற திட்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராமேஸ்வரி கிட்ட சூர்யாகலா கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களையே ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறாங்களா, அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஈஸ்வரி தன்னுடைய ஃபோனில் இருந்து ஒரு ஃபோட்டோவை சூர்யாகலா கிட்ட காமிக்கிறாங்க. இவர் தான் கார்த்தி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. சூர்யாகலா பார்த்துட்டு, ஓ கார்த்தியா, கொடுக்க வேண்டிய பழைய கணக்கு நிறையாவே இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சூர்யாகலா சொல்றாங்க, இவனுக்கு கொடுக்க வேண்டிய பழைய கணக்கு நிறையாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளாஷ்பேக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. ஈஸ்வரி சூர்யாகலாவும் பேசிட்டு இருக்காங்க, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இவனை பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி, ஏன் ஈஸ்வரி இப்படி பண்றீங்க, கார்த்தி ரொம்பவே பாவம், நீங்க பண்ற சூழ்ச்சியை அவர் ரொம்ப சமாளிக்கிறாரு. ஆனா சூர்யாகலாவும் இப்ப சேர்ந்துட்டாங்களா, சரி வாங்க ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னா கார்த்தி நினைப்பாரு. முத்துவேல் சிவனாண்டி பேசிட்டு இருக்காங்க. அவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, ரேவதி உயிர் பொழிச்சு வந்ததை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ரேவதி மட்டும் இறந்திருந்தா சாமுண்டேஸ்வரி நிம்மதியே இல்லாம போயிருப்பாங்க. இப்போ அவ உயிர் பொழிச்சு வந்துட்டா, நாங்க இங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ அங்க கார்த்தியும் ரேவதியும் சந்தோஷமா இருக்கணுமா, சாமுண்டேஸ்வரி ஏதாவது பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேருமே பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி அவங்களோட குடும்பத்தோட பக்கத்து கோவிலுக்கு வந்திருக்காங்க. அந்த கோயில்ல சாமுண்டேஸ்வரிக்கு முதல் மரியாதை செய்யறதுக்காக ஈஸ்வரி சொல்றாங்க, என்னதான் பக்கத்து ஊரா இருந்தாலும் எனக்கு முதல் மரியாதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோவில்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ரேவதி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சொல்லிட்டு தன்னுடைய அக்காவை கூட்டிட்டு ரேவதி அங்க இருந்து போறாங்க. அங்க சாமி கும்பிட்டு இருக்கும் போது அங்க பக்கத்துல உள்ள திண்டு மேல இருக்கிற நீரை எடுத்து அவங்களோட நெத்தில வச்சுக்கிறாங்க நம்ம ரேவதி. திருநீர் பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி ஆல்ரெடி அந்த கோவிலுக்கு அவர் கொஞ்சம் எடுத்து பூசிட்டு பாதி அங்க வச்சுட்டு போயிருப்பாரு. இதான் உண்மையான அன்புன்னு சொல்லுவாங்களோ. அப்புறம் கார்த்தி வாங்கிட்டு வந்த பூ எல்லாமே ரேவதிக்கு தான் போய் சேருது. கார்த்தி இன்னொரு பக்கம் வந்திருக்கப்போ அப்போ அவங்க ஒரு கடையை பாக்குறாங்க. குட்டி பிளாஷ்பேக் போறாரு. கார்த்தி பகல் கனவா ஒரு ராமரும் சீதா சிலை இருக்கு. கார்த்தி ராமரும் சீதையும் சிலையை பாக்குறாரு. ரேவதியை பத்தின பழைய நினைவுகள்லாம் நம்ம கார்த்திக்கு வருது. இப்போ நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, அந்த சிலையை வாங்கி வச்சுட்டு இது இங்கே இருக்கட்டும், நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அந்த வழியா வந்துட்டு இருந்த ரேவதி அந்த சிலையை பாக்குறாங்க. அந்த சிலையை பார்க்கும்போது உள் மனசுல ரேவதிக்கு ஏதோ தோணிட்டே இருக்கு. அந்த சிலை பார்க்க ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு தான் மனசுல நினைச்சுக்கிட்டே அந்த கடையை நோக்கி போயிட்டு இருக்காங்க ரேவதி. அப்ப அந்த கடைக்கு போயிட்டு அவங்க அந்த பொம்மை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அந்த பொம்மையை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த பொம்மையை வாங்கிடுறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு பொருத்தம் பாத்தீங்களா. கார்த்திக்கும் அதே பொம்மை தான் பிடிச்சி போய் இருந்தது, நம்ம ரேவதிக்கும் அதே பொம்மை தான் பிடிச்சி போய் வாங்கவும் செஞ்சுட்டாங்க. இதுல இருந்தே கார்த்தி ரேவதி உங்களுக்கு தெரியலையா, உங்க காதல் எவ்வளவு ஆழமானது உண்மையானதுன்னு. அப்போ ரேவதி மயக்கம் அடைஞ்சத ராஜா தான் காப்பாத்துறாங்க. அந்த மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் சேர்த்தார்ல, அவரோட நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி கேக்குறாங்க. நான் அவருக்கு போன் பண்ணி கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பரை கேட்டு வாங்கிடுறாங்க ரேவதி. அப்ப சரிங்க மேடம், நம்பர் தர நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி அவங்க நம்பரை வாங்கி அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. உடனே ராஜாவா பேசுறீங்க அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. அதுக்கு ஆமா நான் ராஜா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. நீங்க யாரு அப்படின்னு திருப்பி கேட்க, என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ரேவதி பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்னது ரேவதியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ராஜா. நான் மைக் அடிச்சதும் என்ன நீங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ரேவதி. எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. நம்ம ரேவதி யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது நம்ம கார்த்தி தான் தன்னுடைய பேரை மாத்தி அங்க கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் ரேவதிக்கு தெரியாம அவங்க யாரும் நினைச்சு நம்ம கார்த்தி கிட்ட பேசி ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ராஜா கிடையாது, அது உங்களோட கார்த்தி ரேவதி. அப்ப கார்த்தி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ரேவதி நம்மள யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. நம்ம கவலைப்படாதீங்க கார்த்தி, கண்டிப்பா எல்லாமே மாறும். எல்லாரும் கோவில்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க நம்ம கார்த்திக்கு போன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது ஈஸ்வரிக்கு தெரியாத மாதிரி கார்த்திக்கு போன் பண்றாங்க நம்ம ரேவதி. உடனே ரேவதி கார்த்திக் கால் பண்றாங்க. கார்த்திக் கால் பண்ணதுக்கு அப்புறம் கார்த்தி பாக்குறாரு, யார்டா கால் பண்றா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ரேவதி தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா அவாய்ட் பண்ணிடுறாரு. ஏன் கார்த்தி, ஏன் என்னாச்சு, ஏன் ரேவதியோட போனை அவாய்ட் பண்றீங்க? ரேவதியும் ஒரு 2-3 தடவை கார்த்திக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா கார்த்திக் ரேவதியோட போனை அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப கடைசியா ரேவதி கால் பண்ண உடனே கார்த்தி எடுத்துட்டு, சொல்லுங்க ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, நான் உங்களை சந்திக்கணுமே, ஆனா நீங்க என் காலை எடுக்கவே இல்லை, ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களை நான் பார்த்தே ஆகணும் கார்த்தி அப்படின்னு சொல்லி அவங்க ரேவதி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி சொல்றாங்க, இல்ல நான் இப்போ வெளியூருக்கு போறேன், அதனால நான் உங்களை இன்னொரு நாள் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ரேவதிக்கு கார்த்திக் மேல சந்தேகம் வருது. நம்மள அவர் மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதனாலதான் அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி ரேவதி நினைச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு நம்ம குடும்பத்துக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு, அதனாலதான் நம்மள அவாய்ட் பண்றதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. அதனால கார்த்திக் கிட்ட கேட்டாதான் நம்மள அவாய்ட் பண்றாரு, அவருக்கே தெரியாம நம்ம அவரை போய் சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ரேவதி. நம்ம ரேவதி இப்படி நினைச்சிட்டு இருக்க அந்த டைம்ல
சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ரொம்பவே யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த டைம்ல சூரியகலா யோசிக்கிறாங்க, ஆண்டி இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க, சரி போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சூரியகலா கேக்குறாங்க, என்ன ஆண்டி ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்காருக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரேவதி எப்ப பாரு அந்த கார்த்தியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம கார்த்தியை பத்தி கேட்டுட்டே இருக்கா, கார்த்தியை பத்தி தான் முழு நேரமும் பேசிட்டே இருக்கா, இதனால அவளுக்கு கார்த்தியோட ஞாபகம் வந்துருமோன்னு மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி. ஆண்டி நீங்க அதே பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க தான் இப்போ ரேவதிக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய மருந்து கொடுக்கறது இல்ல அப்படின்னு இருக்கிறப்போ கார்த்தியை பத்தி எந்த நிலைமையுமே வந்து ரேவதிக்கு வராது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சூரியகலா சொல்றாங்க. சூரியகலா ரேவதிக்கு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாதுன்னு ஈஸ்வரன் நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க தான் நினைக்கிற மாதிரில இருக்கு, ரெண்டு பேரும் இப்படியே பண்ணிட்டு இருங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ரேவதிக்கு கார்த்தியோட ஞாபகம் வரதா போகுது, அப்போ இருக்கு உங்களுக்கு, அப்போ நீங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்ணுவீங்கன்னு பார்க்க தானே போறோம். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் சரிதான் சூரியகலா, ஆனா நீ பாரு ரேவதி அடிக்கடி கார்த்தியை பத்தி தான் இந்த வீட்டுல பேசிட்டே இருக்கா, இதனாலதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ சூரியகலா சொல்றாங்க, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இன்னும் டைவர்ஸ்க்கு 2-3 மாசம் தான் இருக்கு, வரைக்கும் ரேவதிக்கு எதுவுமே ஞாபகம் வராத மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய அண்ணனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சூரியகலா சொல்லிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க சூரியகலா, அண்ணன் வெளியூர்ல இருந்து வர போறாரு சொன்னாங்களே எப்பதான் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க கவலைப்படாதீங்க இன்னும் 2 நாள்ல எங்க அண்ணன் வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க சூரியகலா. அவர் மட்டும் இங்க வந்துட்டாருன்னா ரேவதிக்கு அவரை ரொம்பவே பிடிச்சு போயிடும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எங்க அண்ணனும் ரேவதியும் மனசு விட்டு பேசி 2 பேருமே பழக ஆரம்பிக்கணும், பழகிட்டாங்கன்னா கண்டிப்பா ரேவதி கார்த்தியை மறந்துட்டு அவனை விட்டு போயிடுவா, நீங்க எதுக்காக ஆண்டி இதை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க, நான் தான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க ஆண்டி. இப்போ வந்து ஈஸ்வரி வந்து சூரியகலா கையை பிடிக்கிறாங்க. சூரியகலா கையை பிடிச்ச உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இப்ப நிம்மதியா இருக்கு சூரியகலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் அதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன், மட்டும் இல்லாம இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே வந்து கார்த்திக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க, குடும்பத்துல உள்ள எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா கார்த்தியும் ரேவதியும் ஒண்ணு சேரணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க, 2 பேரும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்துடணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சப்போர்ட்டா இருக்கிற ஒரே ஆளு என்னோட தங்கச்சி மட்டும்தான், எல்லாரையும் வந்து ஏதோ சூழ்ச்சி பண்ணி அவன் பக்கமா மாத்திட்டான், ஆனா எல்லா விஷயத்திலும் சந்திரகலா தான் எனக்கு உதவியா இருந்தா, ஆனா இப்ப அவ பக்கத்துல இல்ல, அதனால நான் ரொம்ப கவலையாவே இருந்தேன், ஆனா நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூரியகலா கேக்குறாங்க, ஆமா அத்தை சந்திரகலா ஆண்டி எங்க தான் போனாங்க அப்படின்னு கேட்க, எல்லார்கிட்டயும் சந்திரகலா திருப்பதிக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சூரியகலா கேக்குறாங்க, என்ன ஆண்டி சொல்லிட்டு இருக்கீங்க, சந்திரகலா ஆண்டி எங்க தான் போயிருக்காங்க அப்படின்னு ஷாக்கிங்கா கேக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல வந்து மறைக்காம சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் அவளை வந்து அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சூரியகலா வந்து அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னத்த சொல்றீங்க, அப்ப இந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட யார்கிட்டயுமே நீங்க சொல்லலையா அப்படின்னு கேட்க, யார்கிட்டயுமே இந்த உண்மையை பத்தி சொல்லக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட போய் சொல்லி வச்சிருக்கேன், எனக்கும் சந்திரகலாக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் உன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கேன், அதனாலதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி ரொம்ப நம்பாதீங்க, உங்களுக்கே ஏதாவது சூழ்ச்சி பண்ணிட போறாங்க, இந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட மட்டும் நான் இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா இங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து கார்த்திகிட்ட போய் சொல்லிடுவாங்க, அதனாலதான் நான் வந்து திருப்பதிக்கு போயிருக்காங்க அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. அப்ப சூரியகலா சொல்றாங்க, நீங்க வந்து என்ன நம்பி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க ஆண்டி, கண்டிப்பா நான் இதை பத்தி யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க என்ன நம்பி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்கன்னா அதை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க சூரியகலா. ஈஸ்வரி அப்படி என்னதான் ரகசியம் சொன்னீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஈஸ்வரி அப்படி என்னதான் ரகசியத்தை சூரியகலா கிட்ட சொன்னாங்கன்னு வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மின்ட்ரஸ்டேல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.